இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இறைவன் அருமையானதொரு செய்தியை நமக்கு தருகிறார். ஆம், பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை பெருமைப்படுத்துவதை விட பிறரிடம் இருக்கிற நல்லவற்றை ஏற்றுக்கொள், எல்லாரும் சமம் என்று உணர்ந்து கொள் என்று பிறரிடம் இருக்கிற நன்மைகளை காண இறைவன் இன்று அழைக்கிறார். இன்றைக்கு இயேசு சொல்லுகிற உவமை மிகவும் அருமையானதொரு உவமை. இந்த உவமையின் நோக்கத்தை லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இந்த உவமையில் இருக்கிற இருவருமே இருவேறு மனநிலைகளில் இருந்தார்கள். ஒருவனுக்கு தான் நல்லது செய்கிறான் என்று பெருமைப்படுவதை விட அடுத்தவன் கேவலமாயிருக்கிறான் என்று சொல்லி காட்டுவதிலே அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் இன்னொருவனுக்கு பிறரை பற்றிய காழ்ப்புணர்வு இல்லை. கடவுளுக்கு முன்னால் தானே பாவியாயிருக்க பிறரை ஏன் நாம் குறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். கடவுள் இந்த மனநிலையை மிகவுமே போற்றுகிறார். ஆம், திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஏரோதுவை பற்றிய ஒரு செய்தி வருகிறது. ஏரோது அழகிய ஆடை அணிந்து அவன் பேசத் தொடங்கினான். மக்கள் எல்லாரும் இது மனித குரல் அல்ல, கடவுளின் குரல் என்றார்கள். என்றவுடனே அங்கு இப்படியாக இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார், ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை, அவன் புழுத்து செத்தான் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. நம் செயல்கள் இறைவனை பெருமைப்படுத்தாத பொழுது அங்கு நாம் வெறுமையாயிருக்கிறோம். அங்கு இறைவன் நமது செயல்களை பார்த்து சந்தோஷப்படுவதில்லை. ரோமையர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். ஆம், எப்படி கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அதே போல எனது சகோதரனை, எனது அண்டை வீட்டுக்காரனை, என் குடும்பத்தாரை நான் அவர்களது எல்லா விதமான நிலைமைகளோடு, பலங்களோடு, பலவீனங்களோடு நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது கடவுளை பெருமைப்படுத்துகிறேன். என்னை பார்த்து கடவுள் மகிழ்கிறார். ஏனென்றால் எல்லாமே கடவுள் கொடுத்தது. நாம் பெருமைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், இருமாப்பு கொள்ளாதீர்கள், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடமுள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் என்று கேட்கிறார். இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதருமே தானாக எதையுமே கொண்டு வரவில்லை. இந்த உலகிற்கு எல்லாமே இறைவன் தந்தது. அவர்கள் பிறந்த அந்த குடும்பம் முதலாய் பெற்றுக்கொண்ட பொருட்கள் எல்லாம், பதவிகள், புகழ்கள், பட்டங்கள் எல்லாம் இறைவன் தந்தது. இதனை வைத்துக்கொண்டு பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை நாம் கேவலப்படுத்துவதோ, அவர்களை நாம் மன நோகச் செய்வதோ குற்றம் என்று இறைவன் சொல்கிறார். 2 தீமோத்தேயும் அதிகாரம் 3 இறைவார்த்தை 4:5 புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், தற்பெருமை கொள்ளுவோர் இறைப்பற்று உடையோர்கள் போல காணப்படுவார்கள். இன்றைய பரிசெயத்தனம் என்று இதனை நாம் சொல்லலாம். இன்று நமது கிறிஸ்தவர்களை கூட பிறரை பார்த்து இப்படித்தான் சொல்லுகிறோம், அவன்லாம் கோயிலுக்கே வரதில்லப்பா, எப்படி தான் அவன்லாம் கடவுளை நம்புறானான்னு தெரியல, இவெல்லாம் கிறிஸ்துவனா, அந்த குடும்பத்தில் ஒரு ஜபமே பண்ணுறதில்லப்பா, அதனால தான் எப்போ பார்த்தாலும் சண்டை. நல்ல வேலை
எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் ஜெபமாலை சொல்லிடுறோம். நல்ல வேலை அந்த வீடு மாதிரிலாம் இல்லைப்பா, எங்கள் வீட்டில் எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறோம் என்று பிறரிடம் பெருமைப்படுத்துகிற பொழுது அது தான் நல்லது செய்கிறான் என்பதை விட அடுத்தவன் தன்னை விட கேவலமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு பரிசெயத்தனம், இன்றைய பரிசெயத்தனம். பிரியமானவர்களே, தற்பெருமை கொள்ளுவோர் இறைப்பற்றுடையோர்கள் போல காணப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3, 4, 5 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இறைப்பற்றின் வல்லமை அவரிடம் இருக்காது. இறைவார்த்தை சொல்லுகிறது, இறைப்பற்றின் வல்லமை அவரிடம் இருக்காது. ஏனென்றால் வீணாக பெருமை பாராட்டுகிறார்கள். யாக்கோபு 4:15-16 வசனம். நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்ளுகிறீர்கள், இது தீமையானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறரை மட்டம் தட்டிவிட்டு நான் சரி நீ சரியல்ல என்று பிறரை நாம் குற்றப்படுத்துவது என்பது இறைவனுக்கு தகாத ஒரு செயலாயிருக்கிறது. ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே என்று தன்னுடைய செயல்களை எல்லாம் நியாயப்படுத்துவதை இறைவன் வெறுக்கிறார். எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னால் சரிசமம்தான். கலாத்தியர்கள் திருமுகம் அதிகாரம் 6 இறைவசனம் 4, ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும், அப்போது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை மட்டும் நினைத்து பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆமாம், இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா நாம் 3 விதமாக செயல்படுகிறோம். ஒன்று, இந்த பரிசேயனை போல இறைவனுக்கு முன்னாலேயே நாம் பெருமை பாராட்ட நினைக்கிறோம். ஆண்டவரே, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி இருக்கிறேன், இன்னும் நல்லது செய்தேன், இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் நம்மையே பெருமைப்படுத்துகிறோம். மனிதர்களிடம் நாம் நிறைய முகமூடிகள் போட முடியும். ஆனால் ஆண்டவருக்கு அனைத்தும் வெட்ட வெளிச்சமாயிருக்கின்றன. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21. மனிதரின் வழிகளில் ஒன்றும் ஆண்டவரின் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம், ஆண்டவருக்கு அனைத்துமே தெரிந்திருக்க அவருக்கு முன்னால் நம்மை பெருமைப்படுத்த முடியாது. எனவே தாழ்ந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வருவோம். 1 பேதுரு 5 அதிகாரம் இறைவார்த்தை 6, கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். தக்க காலத்தில் கடவுள் உங்களை உயர்த்துவார். எனவே ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறது. 2வதாக, ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒப்பிட்டு பார்ப்பது என்பது இறை படைப்பையே கேலிக்குள்ளாக்குவதாக இருக்கிறது. இறைவன் ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சில தனித்தன்மைகள் உண்டு. இந்த தனித்தன்மைகளை வைத்துக்கொண்டு பிறரையும் தன்னை போலவே நினைத்து ஒப்பிடுவது என்பது இறை படைப்பை நாம் கேலிக்குள்ளாக்குவதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொருடம் இருக்கிற தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டு அதனை பாராட்ட முயற்சி செய்யுங்கள். ஒப்பிடுவது என்பது தன்னையே கேவலப்படுத்துவதாக, பிறரை தன்னோடு ஒப்பிட்டு பார்த்து நலிந்தவர்களை கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. ஒப்பிடுவதை விட ஏற்றுக்கொள்வது, நிலைகளை ஏற்றுக்கொள்வது, ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே என்று சொல்லி அவரவர் தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டு நடப்பதை இறைவன் விரும்புகிறார். 3வதாக, குற்றப்படுத்தாதீர்கள். நிறைய நேரங்களிலே நமது தவறுகளை பிறர் மீது சுமத்திவிட்டு அடுத்தவரை குற்றப்படுத்திவிட்டு நாம் நீதிமான்களாக நிரபராதிகளாக மாறிவிடுகிறோம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், அவரவர் சுமையை அவரவர் தாங்கிக் கொள்ளட்டும். கலாத்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 4 வசனம்.
அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி என்றெல்லாம் பிறரிடம் குற்றம் கண்டுகொண்டே இருக்காதீர்கள். அன்னை தெரசா அருமையாக சொல்லுவார், இதோ நீ பிறரிடம் குற்றம் கண்டுகொண்டே இருந்தால் அவரை அன்பு செய்ய நேரம் இருக்காது என்று சொல்லுவார். எனவே குற்றம் கண்டுபிடிப்பதையே ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்காதீர்கள்.